இந்த சந்திப்பு தொடர்பாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். பாஜகவினுடைய மாநில தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல்ஜி அவர்களும் எங்கள் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட தலைவர்கள் இப்போது எதிர்க்கட்சி தலைவர் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு காலை உணவிற்காக எல்லாம் வந்திருக்கிறோம். அதனால நேத்திலிருந்து நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது நிச்சயமாக 26 தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பலம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால நாளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வருகின்ற பொழுது அங்கு கூடுகின்ற கூட்டம் என்பது தமிழகத்தினுடைய ஆட்சி மாற்றத்திற்கு கட்டியம் கூறுகின்ற கூட்டமாக இருக்கும். இந்த பிரேக்பாஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மத்திய அமைச்சர் உங்களை எல்லாரும் சந்திச்சு நிச்சயமா விஷயத்தை சொல்லுவாங்க. பாஜகவினுடைய மாநில தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல்ஜி அவர்களும் எங்கள் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட தலைவர்கள் இப்போது எதிர்க்கட்சி தலைவர் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு காலை உணவிற்காக எல்லாம் வந்திருக்கிறோம். அதனால நேத்திலிருந்து நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது நிச்சயமாக 26 தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பலம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால நாளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வருகின்ற பொழுது அங்கு கூடுகின்ற கூட்டம் என்பது தமிழகத்தினுடைய ஆட்சி மாற்றத்திற்கு கட்டியம் கூறுகின்ற கூட்டமாக இருக்கும். இந்த பிரேக்பாஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மத்திய அமைச்சர் உங்களை எல்லாரும் சந்திச்சு நிச்சயமா விஷயத்தை சொல்லுவாங்க. என்டிஏ கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணிக்கு தலைமை அவர்தான். எனவே அவருடைய இல்லத்திற்கு வருகை தந்து இந்த சந்திப்பு என்பது நடைபெறுவதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக நேற்று டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்திப்பில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது தொடர்பாக டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி பெயரை நேரடியாக சொல்ல தவிர்த்த நிலையில் தற்போது அதனை வானதி சீனிவாசன் குறிப்பிட்டு மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார்.